அனைவருக்கும் வணக்கம். இது உங்க கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் அதோடைய கட் ஆஃப் தான் இந்த வீடியோ. ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து நாங்க கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 80% கம்பல்சரி மெர்ச் ஆகும். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியில கொடுக்கறதும் இப்போ இந்த கட் ஆஃபும் ஓரளவுக்கு 80% கம்பல்சரி மெர்ச் ஆகும். ஏன்னா இப்போதான் ஆன்சர் கீ உங்களுக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நாம வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்றோம். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்குமே கணிச்ச மாதிரி கட் ஆஃப் அப்படிதான் வந்திருக்கு. அதனால இப்ப இந்த மார்க் செட்டப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிசிக்கல் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை இதுல இருக்கிறவங்க ரொம்ப டவுட் பண்றீங்க. ஏன்னா இப்ப நான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுனே இருக்கிறீங்க. அப்ப அதனாலதான் இந்த கட் ஆஃப் உடைய வீடியோ நான் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நியூட்ரல் தாங்க. கொஸ்டின் டஃப் கிடையாது. ஆனா இதுல பாதிச்சது யாருன்னா நல்லா படிச்சவங்க பாதிச்சுட்டாங்க. படிச்சவங்க எல்லாருக்குமே டைமிங் பத்தலை. ஏன் டைமிங் பத்தலை அப்படின்னா அவங்க தமிழ் கணக்கு பண்ணியிருந்தாங்க, தமிழ்ல கொஸ்டின்ஸ் இல்லை. அதே மாதிரி சிலாகிசம் 13, 12 கொஸ்டின்ஸ் வச்ச உடனே அவங்க அடுத்தடுத்த லெவல்ல போக முடியல. அந்த 12 கொஸ்டினையும் போட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்குள்ள டைமிங் சுத்தமா பத்தலை. அதுவும் கடைசியில ரொம்ப ஈஸியா இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தடுமாற்றத்துல விட்டுட்டாங்க. மேக்சிமம் மெஜாரிட்டி 80% என்ன ஆச்சுன்னா 10 to அதாவது 5ல இருந்து 10 கொஸ்டினை ஷேட் பண்ணாமலே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் மெத்தட் வந்து என்னது டோட்டலாவே மாத்திருச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணிருக்கணும், சிலபஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னக்குள்ள அதுக்கான ஷெடியூல்ஸ் சிலபஸை கொடுத்துருக்கணும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் மாடலை கொடுத்துருக்கணும். இதை எதுவுமே கொடுக்கல. தமிழ் அட்லீஸ்ட் தமிழை தூக்க போறோம் அப்படின்ற ஒரு இன்டிமேஷனாச்சும் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. இதுல நிறைய படிச்ச ஸ்டூடெண்டோடைய மாணவர்களுடைய கனவு எல்லாமே சரிஞ்சு போன மாதிரி மாறிடுச்சு. கம்பல்சரி எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சிருந்தாங்க, அந்த அளவுக்கு நல்ல டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிருந்தாங்க. ஆனா இது மாதிரி மாட்டின உடனே அவங்களுக்கு டைமிங் பிடிக்கிறதுல கடைசியில ஈஸியான கொஸ்டின் எல்லாமே ஏறோ தானு அடிச்சுட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப கட் ஆஃப் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 260 போஸ்டிங் வரும். இப்ப இந்த 260 போஸ்டிங்ல 1:5 ரேஷியோ கூப்பிடுவாங்க. அப்ப 1:5 ரேஷியோ அப்படின்னக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1300 1500 பேர் வருவீங்க. அப்ப 1500 பேர் கூப்பிடக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 92 கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் 92 அப்படின்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் நாம அனலைஸ் பண்ணி கேட்டதுல 80ல இருந்து 90 கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி மார்க்கா இருக்கு. 80 to 90 தான் மெஜாரிட்டியா எல்லாருமே சொல்லி இருக்கிறீங்க. நான் +or-2 போட்டிருக்கிறேன். 1, 2 குறையும், இல்லைன்னா 2 அதிகமாகும். இந்த ஆங்கிள் தான் இருக்கும் அவசரம். உங்களுக்கு அதிகமா ரொம்ப குறையாது. அதனால 92 நடுநிலைமையா சொல்லலாம். இப்ப 92 எடுத்தவங்க நீங்க கம்பல்சரி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. 90 எடுத்தவங்க நான் பண்ணக்கூடாதுன்னா தாராளமா பண்ணலாம். கம்பல்சரி எல்லாருக்குமே என்னது ரேஷியோல கூப்பிடக்குள்ள நமக்கு தெரியும். அதனால 92 +or-2 அதுல இருக்கிறவங்க கண்டிப்பா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. உமன்ஸ் பாத்தீங்கன்னா 78. உமன்ஸ் வந்து 78 +or-2 கம்பல்சரி. நீங்க எல்லாம் 75 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு 78 எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேஃபான ஒரு ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால 78 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டுருக்கீங்கனால தாராளமா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி 110 இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கு. அதனால 110 கொஸ்டின் மேல போட்டிருந்தவங்க எல்லாம் கம்பல்சரி என்ன பண்ணுங்க, பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. +or-2 எல்லாத்தையுமே +or-2 தான். அதே மாதிரி இப்ப மென்ஸ்ல பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 105 எடுத்துட்டா போதும். ஏன்னா இப்ப பிஎஸ்டிஎம்க்கு வந்து தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு. எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ல. அதனால 105 எடுத்திருந்தவங்க ஜென்ரல்ல கம்பல்சரி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸை பாருங்க 105. நீங்க ஜென்ரல்ல வந்து 105 உமன்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் வந்து 98 எல்லாத்துலயும் +or-2 போட்டுங்க. அதே மாதிரி பிசி பாருங்க உங்களுக்கு 26.5% வந்து ரிசர்வேஷன். அப்ப அந்த 26.5 ரிசர்வேஷன்ல அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களை அப்படியே நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ 1200 பேரா, அந்த 1200 பேர்ல நீங்க அந்த 26.5ல எத்தனை வேகன்சி இருக்கு, இதுல 30% வந்து உமன்ஸுக்கு வெளியில வந்துருவாங்க. அப்ப மீதி உமன்ஸுக்கு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஜென்ஸ். அதுல வந்து நீங்க 26.5 நீங்க பாத்துக்கணும். இப்ப அதுல 107 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். 107 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா போதும், நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி உமன்ஸ்ல நீங்க ஜென்ரல்ல பிசி ஜென்ரல்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 94 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தா ஓகே, நீங்க எல்லாம் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிஎம் பிசிஎம் பாருங்க 102 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே நீங்க என்ன பண்ணலாம், பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎஸ்டிஎம் அதில் வச்சிருந்தீங்க அப்படின்னா 90 கொஸ்டின் எடுத்திருந்தா போதும், நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உமன்ஸ் பிசிஎம்ல உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 87 பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 87 எடுத்திருந்தா போதும், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, அதுல நீங்க 105 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 95 எடுத்திருந்தாலே போதும், நீங்க கம்பல்சரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 95 எடுத்திருந்தாலே போதும், பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ் பாருங்க 100 எடுத்திருந்தா போதும். அதாவது எம்பிசி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் இல்லாம அப்படி இருந்தீங்கன்னா நீங்க 100 எடுத்திருந்தா போதும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 95 எடுத்திருந்தா போதும். இதுல கம்பல்சரி நீங்க குறைச்சிங்க, உமன்ஸுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எஸ்சி பாருங்க, எஸ்சி வந்து உங்களுக்கு 15%. இப்ப 15%ல நீங்க 104 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு 104 இருந்தா போதும், நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 95 எடுத்திருந்தா போதும், நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். உமன்ஸ் பாருங்க, எஸ்சில உமன்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் எல்லாமே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 98 எடுத்திருந்தா போதும், பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ்ல பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 93 எடுத்திருந்தா போதும், நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துலயும் +or-2 போட்டுக்குங்க. நான் சொல்ற கொஸ்டின்ஸ் தான் அக்யூரேட் கிடையாது, கண்டிப்பா குறையும் +or-2, அதனால தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி எஸ்சிஏ பாருங்க, உங்களுக்கு 3% எடுப்பாங்க. அதுல நீங்க 96% எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க 96 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 90 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கனாலே நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ் 90 கொஸ்டின்ஸ் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 87 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எஸ்டிக்கு வந்து 1%, நீங்க 93 எடுத்திருக்கிறீங்க, 93 கொஸ்டின் போட்டுக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க பிசிக்கலை. 78 பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறீங்க, எஸ்டில நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா 78 எடுத்திருந்தாலே போதும். அதே உமன்ஸ்ல எஸ்டிக்கு யாரா இருந்தீங்கன்னா நீங்க 85 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லாம 85 போட்டிருந்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே 83 வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா 83 எடுத்திருந்தாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம், பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா போடல, இதுல இப்போ ஸ்போர்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 70 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே போதும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா. அதே ஸ்போர்ட்ஸ்ல பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு 70 கொஸ்டின் போட்டிருந்தாலே போதும் மென்களுக்கு. இதே உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாத்தீங்கன்னா 70 எடுத்திருந்தா போதும். அதே பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்கன்னா 60 எடுத்திருந்தா போதும். இவ்வளவுதான், இப்படிதான் வரும். இதுல வந்து உங்களுக்கு அமைச்சு பணியாளர்கள், அந்த அமைச்சு பணியாளர்களா இருக்கு, அவங்க எல்லாம் எஸ்சியில இது பிசியில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லாம் வந்து 50-40 இருந்தாலே போதும் போல இருக்கு, 50 கொஸ்டின் போட்டிருந்தாலே போதும். அமைச்சு பணியாளர்கள்லாம் 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, போஸ்டிங்கே வாங்கிடுவீங்க. அப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்குமே இதுல யாரு ஃபுல் ஸ்டார் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை, ஃபுல் ஸ்டார் அடிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை. இப்போ இதுல யாரெல்லாம் பிசிக்கல் போறீங்களோ அவங்க எல்லாம் ஃபுல் ஸ்டார், நீங்க கண்டிப்பா 6 ஸ்டார் கம்பல்சரி எடுத்துட்டீங்க டிபார்ட்மெண்ட் கேடர் அப்படின்னா, 6 ஸ்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங். எப்படியா இருந்தாலும் இன்டர்வியூல 5+ உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அப்ப நீங்க பிசிக்கல்ல ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும், ஒரு ஸ்டாரும் நீங்க விடக்கூடாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லாருமே அந்த மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போக மாட்டீங்க, எல்லாம் ஒரே பார்டர்ல இருப்பீங்க, எல்லாருமே ஒரே பார்டர்ல. என்ன பாருங்க, எல்லாருமே 95 to 110 இந்த மார்க்ல தான் இருப்பீங்க, எல்லாருமே அப்படியே ஒரே ரேங்க்ல இருப்பீங்க. இதுல ஒரு ஸ்டார் விட்டாலும் உங்களுக்கு அவுட் ஆயிடும். அதனால டிபார்ட்மெண்ட் கேடரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டார் கூட விடக்கூடாது, ஃபுல் ஸ்டார் அடிங்க. 6 ஸ்டார் அடிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங். அதே மாதிரி ஜென்ரல் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டார் விட்டாலும் உங்களுக்கும் காலி. ஏன்னா ஜென்ரல் இருக்கிறவங்க பிசிக்கல் ரொம்ப எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்டாரை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது.
ஸ்டார் விடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்ட் எடுங்க. இந்த ஒரு வாட்டி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா வேகன்சி கிடைக்காது. அதே மாதிரி அடுத்த லெவல்ல அடுத்த எக்ஸாம்ல அடுத்த கட்டம் போக முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு, அதுக்கு என்ன முயற்சி பண்றோம் அப்படின்றதுதான் இருக்கணும் அவசரம். அதை விட்டுட்டு நீங்க முயற்சியிலே உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. முயற்சி 100% உங்களுடைய முயற்சி 100% உண்மையா இருக்கணும். அதுல தடுமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, இப்ப எஸ்ஏ எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் எல்லாம் சரியா அட்டன் பண்ணல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரோலா எடுத்துக்கங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, ஏன்னா நல்லா படிச்சிருந்தீங்க, ஆனா படிச்சவங்க எக்ஸாம்ல போய் அப்ளை பண்ணக்குள்ள அவங்களுடைய மெத்தட் அதுல அப்ளை ஆகல. புரியுதுங்களா? எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த 2.5 மணி நேரத்துல உங்களுடைய எஃபிஷியன்சி அதுல இல்லை. அப்ப இதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்க போற எக்ஸாம்ல நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்றத மாத்துங்க. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் தான் உங்களுடைய வாழ்க்கைன்றது கிடையாது. இப்ப நீங்க எழுதுனீங்க இந்த எஸ்ஐ உங்களை புரிஞ்சுக்கல. இதே இப்ப டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 வருது, நல்லா பாத்துங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு அடுத்தடுத்து வந்துனே இருக்கு அடுத்த வருஷத்துல. ஆனா பிசிக்கும் எஸ்ஐக்கும் வருமானது கேள்விக்குறி. ஆனா இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வரப்போகுது. புரியுதுங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வரப்போகுது. இப்ப சயின்ஸ் படிச்சிருந்தவங்க எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் மாடல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சயின்ஸை பொறுத்த வரைக்குமே எப்படி கேட்கறாங்க, எப்படி எந்தெந்த ஆங்கிள் கேட்கறாங்க அப்படின்றது, டிஎன்எஸ்ஆர்பி எப்படி கேட்குது அப்படின்றது உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல ஏறக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இதுதான் பாட்டு, இதைதான் நாங்க கேட்போம் அப்படின்னு எஸ்ஏ இது வரைக்கும் எந்த ஒரு சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரும் மெத்தடை மாத்தி இருக்கிறாங்க. சயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாங்க, மாத்தி இருக்கிறாங்க. சயின்ஸை டோட்டலா காலி பண்ணி விட்டாங்க. அதனால இப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ அடுத்த வீடியோவில் அதோடைய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ பாஸ் பண்ணவங்க இந்த மார்க்கெல்லாம் எடுத்தவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். நல்லா பிசிக்கல் பண்ணுங்க. அடுத்த பிசிக்கலை நல்லா பண்ணிட்டு இன்டர்வியூக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆல் த பெஸ்ட். இந்த எக்ஸாம்ல பிசி எக்ஸாம்லயோ இல்ல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயோ நல்லா பண்ணாதவங்க இதை ஒரு ரோலா எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதான் யோசிக்கணும். இன்னைக்கு அதாவது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர், நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ற வரைக்கும் தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை பத்தி நம்ம நினைக்கிறோம். எக்ஸாம் ஏறிட்டோம் அப்படின்னா அதோட மறந்துடணும். வெற்றியாவது தோல்வியாவது அதோட விட்டுறணும். வெற்றி கிடைச்சா நம்ம போயிடணும், தோல்வி கிடைச்சா அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம அடுத்த வேலையை போயினே இருக்கணும். நாங்க சொல்ற ஒரு மெயினான காரணம் என்னன்னா, படிக்கிறத விட்டுறாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கம்பல்சரி என்ன பண்ணும், வெற்றி கிடைக்கும். நீங்க கொண்ட லட்சியத்துல என்னைக்குமே பின்வாங்கிடாதீங்க. அதை நோக்கி முன்னேறிக்கினே போங்க. அதாவது உயர்ந்த குறிக்கோளை வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது அடையிற மாதிரி நீங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்க. கம்பல்சரி ஒரு இடத்துல பெரிய லெவல்ல அமர்ந்துடும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.